கைஸ் இன்னைக்கான வீடியோவில் இதுக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் நெதரைட் ஆர்மராக மாற போகிறோம். அப்புறம் உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங்லேயே நம்மளோட லக்கு தான். இங்கே தோண்டி போகும்போதே இங்கே மேலே ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரீஸ் இருந்தது, மைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக உங்களுக்கு காட்டணுமேனு தான் மைன் பண்ணாமல் இருந்தாங்க பசங்க, துடிச்சிட்டு இருந்தாங்க. மைன் பண்ணியாச்சு ஒரு வேலை. வாங்க போகலாம். போகிற வழியில் பாருங்க கைஸ், அடி வாங்கிட்டு இருக்காங்க வெபின். ப்ரோ கைஸ் நானும் எடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். நல்ல வேலை ஆரோ எடுத்துட்டு வந்திருந்தான், கொடுத்தான் நமக்கு. சரி வாங்க போலாம், கண்டினியூ பண்ணுவோம். ஏற்கனவே பேஸ்டின் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க போல. இங்க பாருங்க, பிரிட்ஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு. ப்ரோ அப்படியே இங்க ஒரு போனா இருக்கு பாத்தீங்களா? இங்க வந்துட்டு இங்க எப்படியே போன் இருக்கும் போது அப்படியே இங்க ட்ரை கேஸ் இருந்தது, அதையும் எடுத்துட்டோம். வெயிட் பண்ணுங்க, அந்த சைடு போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு. பேஸ்டினுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம லூட் அடிக்க போறோம். போட்டை வச்சு இறங்கிக்கோங்க கைஸ். கைஸ் இந்த பிக்லின் ப்ரூட் இருக்கான்ல கைஸ், அவன் ரொம்ப கடுப்பேத்துறான். பிக்லின் கூட ஓகே கைஸ், ரொம்ப டேமேஜ் அவன் செம்மையா கொடுக்குறான். கொஞ்சம் வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் கோல்டன் பூச் உடஞ்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடிக்கிறானுங்க. சென்ட்ரல் இருக்கிற இதை அடியே, அந்த சென்ட்ரல் இருக்கிற செஸ்ட்ல என்னடா இருந்தது? கண்டுபிடிக்கணும். பின்னாடி வந்து அடிக்கிறது தானே எனக்கு பிடிக்காது. வராங்க சவன் உள்ள கிரைங் அப்சிடியன் இருக்கு. எடுத்துட்டு வந்திருப்பேன்டா. இங்க ரீஸ்பான் பாயிண்ட் வச்சிருப்பல்ல. மேக்மா கிரீம் தேவைப்படும் கைஸ், எடுத்துக்கோங்க. போஷன் செய்யறது தேவைப்படும் கைஸ். முக்கியமா இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் இந்த பாஸ்டியனுக்கு வந்ததே அப்கிரேடிங் டெம்ப்ளேட் எடுக்க சொல்லிட்டான். இங்க கோல்டு பிளாக் இருந்து அதையும் எடுத்துக்கிட்டேன், ட்ரேட் பண்றதுக்கு தேவைப்படும்னு. இங்க பாருங்க, இங்க செஸ்ட் இருக்கு. பசங்க லூட் அடிச்சாங்க. ஒரே இடத்துல வந்துருக்க. மொத்தம் எத்தனை மேல வந்திருக்கோம்? இங்க ஒரு நிறைய ஸ்கார்ப் இருக்கு, அவ ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இருக்கு. அயன்லாம் தேவையில்லை கைஸ், அவ்வளவுதான். மற்றபடி இங்க என்ன இருக்கு? அப்சைட் எடுத்துக்கலாம். இங்க ஒரு செஸ்ட் இருக்கு, லூட் அடிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க, ஆமா கைஸ். சரி வாங்கடா போலாம். அடி போலாம். அடிச்சாச்சு, பாஸ்டின் லூட் அடிச்சாச்சு. இங்க மொத்தமா உங்களுக்கு என்ன, இங்க பாஸ்டின்ல என்ன கிடைச்சது, அவங்களும் லூட் அடிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து என்ன கிடைச்சதுன்னு வந்து உங்களுக்கு ஒரு செஸ்ட்ல காட்டுறேன் கைஸ். நாங்க போய் பாஸ்டின்ல லூட் அடிச்சது இதுதான் கிடைச்சது. அவ்வளவுதான் கிடைச்சது. இதுக்கப்புறம் போயிட்டு இப்போ ஆரன் வந்து ஏன்ஷியன்ட் டெப்ரி கலெக்ட் பண்ண போயிருக்கான். விபின் வந்து டைமண்ட் கலெக்ட் பண்ண போயிருக்கான். நான் போயிட்டு யாரு கூட போய் ஜாயின் ஆயிக்கணும். உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் கைஸ். கேவுக்கு வந்திருக்கேன் டைமண்ட் லூட் அடிக்கிறதுக்கு. கைஸ் அந்த கேவ்ல எதுவுமே இல்லை, அதனால இன்னொரு கேவ் தேடி போயிட்டு இருக்கோம். கைஸ் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. மொத்தம் எங்களுக்கு 2 ஸ்டாக் கிட்ட டைமண்டு, 1 ஸ்டாக் கிட்ட ஏன்ஷியன்ட் டெப்ரி தேவைப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்க. டேய் அடி இருடா, வேற டென்ஷன் பண்றாங்க. இது இவ்வளவு தேவைப்பட்டுச்சு. இதை வச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ டெம்ப்ளேட் உங்களுக்கு நிறைய கிடைக்காது, அதை வச்சு உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ற காட்டுறேன்.
கைஸ் இங்க பாருங்க. இந்த இந்த மாரி இருக்கும் பாத்தீங்களா? ரெட் கலர். இதுதான் வந்து அப்கிரேட் டெம்ப்ளேட் உங்களுக்கு நெதரைட் அப்கிரேடு. வேற எங்கேயோ ஏற்கனவே கைஸ் இப்போ இங்க பட்டுக்கிறேன். நெதரைட் அப்கிரேட் டெம்ப்ளேட்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் கிராஃப்ட் பண்ண போறோம். கிராஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் கிராஃப்ட் பண்ணி டேய். இந்த ஆரன் தொல்லை பண்றாங்க கைஸ். சரி கிராஃப்ட் பண்ணியாச்சு வாங்கடா உங்க அப்கிரேட் டெம்ப்ளேட் வாங்கிட்டு போங்க. இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு ஆகஸ்டா காரணம். நான் வெடி வைக்கல. சம்பவம் நடந்துருச்சா? கைஸ் நீங்க ஆமா. இது நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. நீங்க பாத்துட்டே இருந்தீங்க. வீடியோ ஆன்ல தான் இருந்தது. யார் காரணம்னு உங்களுக்கே தெரியும். விபின் நீங்களா ஏன் சார்? யார் வந்துட்டு காரணம்னு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே பாத்துட்டு இருந்திருப்பீங்க. நாங்க சும்மா தடையில தப்புடா. கைஸ் ஃபர்ஸ்ட் ஆள விபின் வந்திருக்கான். அவனுக்கு தர போறோம். பக்கத்து தரவழி நான் தர்மபுரமா போறேன்டா. அவனுக்கு பெருமையா சொல்றான். இந்தா விபின் உனக்கு 6. இந்தா பொடி ஆரன் உனக்கு. கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கிட்டேன்லடா அப்கிரேட் டெம்ப்ளேட். இருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குடா. இந்த ஆரன் உனக்கு 6. கைஸ் அவ்வளவுதான் கைஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம எடுக்க போறோம். கைஸ் ஹேண்ட் ஷேக்குன்னு அடிக்கிறாங்க கைஸ். கிடைச்சது அடிக்கிறான்டா. சரி நெதரைட் எங்கடா? சரி அவன் எதுக்கு ஃப்ளேம் ஃபிராக்ஸோட ஸ்கின் போட்டிருக்கான்னு கேட்காதீங்க. அவன் தீவிரமான ஃப்ளேம் ஃபிராக்ஸ் ஃபேனா சொல்லி தெரியறான். கைஸ் ஸ்மித்திங் டேபிள் செய்யறதுக்கு எங்க எல்லாருக்கும் சோம்பேறித்தனம்ன்றதுனால வில்லேஜ் ட்ரேடிங் ஆளுக்கு போறோம் கைஸ். முதல்ல ஏன்ஷியன்ட் பிரியா வந்து உடுக்கணும்டா. அடிங்களா அடி. அதுவே படாம இருக்காயா கைஸ் கொஞ்சம் கோளாரா இருக்கேன் கைஸ். நான் இன்னும் உருகவே இல்லை. நான் ஏன்ஷியன்ட் டெப்ரியை உருக்கிட்டு வந்துரும். அசிங்கமா கேக்குறானு. அடுத்த ஆகாஷ் அதுக்கப்புறம் தெரியுமா என்ன செய்யணும்னு? கைஸ் ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல உருக போட்டுருக்கோம் வந்திருக்கோம் கைஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா கிராஃப்டிங் டேபிள்ல போய் கிராஃப்ட் பண்ண போறோம் கைஸ். இந்த பாத்தீங்கன்னா நெதரைட் இங்க கிடைக்குதா அதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ் நமக்கு செஞ்சாச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம விபினுக்கு செஞ்சு தரலாம். விபினுக்கு செஞ்சு தரலாம். அவ்வளோதான் கைஸ் செஞ்சாச்சு. இப்போ விபினுக்கு தரலாம். இந்தாடா டி விபின். ஓகே கொடுத்தாச்சு. ஸ்மித்திங் டேபிள் இங்க இங்க இருக்குங்க கைஸ். ஸ்மித்திங் டேபிள்ல வந்து அப்கிரேட் டெம்ப்ளேட் ஒன்று வச்சுக்கோங்க. இது ஒரிஜினல் கைஸ். இல்லை ஒரிஜினல் இருக்கட்டும். நம்ம எது வச்சாலும் சரிதான். பட் ஒரிஜினல் எனக்கு ஒன்று இருக்கட்டுமேன்ட்டு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. ஸ்மித்திங் டேபிள்குள்ளே வந்துட்டு அப்கிரேட் டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. எதை அப்கிரேட் பண்ணுமோ அதை வச்சுக்கோங்க. இங்கேட் இருக்குல்ல அதை வச்சுக்கோங்க கைஸ். கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ அடுத்து லெகின்ஸ் போடலாம். அடுத்து ஹெல்மெட் போடலாம். என்னடா ஹெல்மெட்டுக்கு கர்ஸ் ஆஃப் வேனிஷிங் இருக்குன்னு பார்க்காதீங்க. அது இருக்கிறது தான். இப்போ ஸ்வாடுக்கு போடலாம். பிக்காக்ஸுக்கு போடலாம்.
ஓகே கைஸ், அவ்வளோதான். என்கிட்ட எதுவுமே இல்லையடா குடுக்கறதுக்கு. கைஸ் ஒரே ஒரு இது மட்டும் செஞ்சுக்கலாம். நெதரடிங் கேட்டு ஒன்னே ஒன்று. அவ்வளோதான் கைஸ். கடைசி கைஸ் இதை மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், ஆக்ஸோ ரெடி. இப்போ கரெக்டாடா. ஃபுல்லாக உங்களுக்கு நெதரைட் அவுட்புட்டு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. செமையா இருக்கு பாருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி நெதரைட் முறை மாறுன்றதை காட்டியிருப்போம். மறக்காமல் உங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இஃப் யூ திங்க் ஐ டிசர்வ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தென் ப்ளீஸ் டூ இட். அண்டில் தென் திஸ் இஸ் ஆகாஷ் அண்ட் விபின் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.